ஐயா ஐயா ஐயா, யார் அவன் பகல் பரதேசி? யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? சிற்பி ஐயா இருக்காங்களா? ஏன் எங்களை பார்த்தா செலவடிக்கிற சிற்பி மாதிரி தெரியலையா? உங்களை பார்த்தா செலவடிக்கிற சிற்பி மாதிரி தெரியலையே. பின்ன நான் கஞ்சி வடிக்கிற சிற்பியாடா? அது இல்லங்க, பெரிய சிந்தனை சிற்பி மாதிரி தெரியுது. என்னாச்சுங்க? ஏதாவது அரிப்பா இருக்கும்? இல்ல ஊரல். இப்படி உட்காருங்க, பெரியவரை வர சொல்றேன். பாத்தியா தம்பி, என்னமோ நம்மளுக்கு உட்கார தெரியாத மாதிரியாவோ அந்த ஆளு உட்காந்து காமிச்சிட்டு போறான். வினைய முடிச்சவனா இருப்பானோ? அது போகட்டும், அவர் ஏன் உன்னை பார்த்த உடனே அடிக்க அளவுக்கு உன் மேல கோவப்பட்டு போறாரு? முன்னமே தெரியுமா? எனக்கு முன்ன பின்ன தெரியாதப்பா. அதுதானே எனக்கு புரியல. ஒருவேளை பூர்வ ஜென்ம பகையா இருக்குமோ? அட நீ வருஷமா இருப்பா. சரி வா. ஏய் ஏய் தம்பி, பெரியவர் வர்றாரு. அந்த பூசணிக்காய் மண்டை கிட்ட சொல்லி வைங்க, என்கிட்ட பேசுன மாதிரி லடாக் புட்டாக்குன்னு பேசினா பிச்சு 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 போடுவேன். அதெல்லாம் அப்படி பேச மாட்டாரு. தம்பி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். எங்கடா? எங்கேயோ போறேன். அந்த நாயை புடி புடி புடி. ஐயா வந்துட்டார். வணக்கம் ஐயா. வணக்கம். உட்காருங்க. என் பேர் காளிமுத்து. இன்னைக்கு ராத்திரி நடக்க போற வில்லுப்பாட்டு என்னுடைய தாங்க. நல்லபடியா நடக்கட்டும். ஆமா, என்ன பார்க்க எதுக்கு வந்திருக்கீங்க? ஐயா, என் சொந்த ஊரு சுந்தர சோழபுரம். ஆஹா, பாடல் பெற்ற ஸ்தலமாச்சே, கேள்விப்பட்டிருக்கேன் தம்பி. இப்ப அந்த கோயில் ரொம்ப செதஞ்சு போயிருக்குங்க. நீங்க தான் அந்த கோயிலை கட்டி முடிச்சு கும்பாபிஷேகம் பண்ணணும். அது விஷயமா பேசத்தான் ஊர் சார்பா வந்திருக்கேன். மன்னிக்கணும், இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே ஓய்வு எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணி இருக்கிறேன். நீங்க அப்படி சொல்லக்கூடாது. தெய்வத்துக்கு செய்யற தொண்டுக்கு முடிவு ஏதுங்க? தம்பி, என்னவா இருந்தாலும் சரி, உங்க அழைப்பை என்னால இப்ப ஏத்துக்க முடியாது. ஐயா, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இசைஞானி இளையராஜா தான் உங்களை பார்க்க சொல்லி அனுப்பிச்சு வச்சாரு. அவர்கிட்ட நான் நேரா பார்த்து என்னுடைய நிலைமை சொல்லிடு தம்பி, மன்னிச்சிருங்க. முத எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது சாப்பிட்டுட்டு போங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். பரவாயில்ல. அபிராமி, தம்பிக்கு குடிக்கிறதுக்கு மோரு கொண்டா. தம்பி, இது என் பொண்ணு அபிராமி. இது இது உங்க பொண்ணா? இது முந்தியே தெரியுமா? இல்ல, காலையில கோயில்ல பார்த்தா ரொம்ப பக்தியா பாடிட்டு இருந்தாங்க. அம்மா, இந்த தம்பி தான் இன்னைக்கு கோயில்ல வில்லு பாட்டு பாட போகுது. ஏன்பா, வில்லு பாட்டு படிப்பாரா இல்ல பாடுவாரா? படிச்சுக்கிட்டே பாடுவேன், பாடிக்கிட்டே படிப்பேன். என்னம்மா கேக்குற? இல்லப்பா, வில்ல எடுத்துட்டு வேட்டையாடுவாங்க இல்ல சண்டை போடுவாங்க. ஆனா இவர் எப்படி? அது எப்படின்னு ராத்திரி கட்சியில வந்து பாருங்க. என் பொண்ணு கொஞ்சம் விளையாட்டுத்தனம், தப்பா நினைச்சுக்காதீங்க. விளையாட்டு விளையாட்டு, இந்த வயசுல அப்படித்தான் இருக்கணும். எடுத்துக்குங்க. என்ன மோர் சுடுது? இது மோர் இல்ல, பால். சுடத்தான் செய்யும். மோர் சாப்பிட்டா தொண்டை கட்டிக்கும், அதனால பாலே சாப்பிடுங்க. எங்களுக்கு எதை குடிச்சாலும் கட்டாது, எங்க தொண்டை அப்படி. கொண்டாங்க, அதையும் கொடுங்க. பாத்து பாத்து பாத்து. தம்பி, உங்களை யாரோ நினைக்கிறாங்க. ஆமா ஆமா, யாரோ நினைக்கிறாங்க. இந்த ஆளை பார்த்தால ஒரு மாதிரியா இருக்கா. இவனை முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது, அப்புறம் ஏன் முறைக்கான்? இதுதான் தெரியாத ஊர்ல தெரியாத வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாதுங்கிறது. ஒருவேளை பூர்வ ஜென்ம பகையா இருக்குமா? அந்த ஆளு நம்மளை பாக்குற பார்வையே சரியில்லையே. ஐயோ, என்ன நினைச்சுக்கிட்டு நீ? அது பச்சை மரம்டா, அதை வளர்க்கறதுக்கு நான் என்ன பாடுபட்டு இருப்பேன். அது வளர்ந்தா காய் கொடுக்கும், பழம் கொடுக்கும் கற்பனை எல்லாம் பண்ணி வச்சிருந்த, அதை கிழிச்சு நிறுத்துங்க. எதுக்கு இந்த போட்டு அடிக்கிறீங்க? பாவம் என்ன செஞ்சாரு? அடிக்காம பின்ன தடை விட சொல்றியா? அவன் செஞ்சிருக்கிற வேலைக்கு. இருங்கண்ணே, நீ போப்பா போ. பாவம் முன்ன பின்ன தெரியாத ஆள போய் அவருக்கு உங்களுக்கு ஏதாச்சும் முன்பகையா? பகையாவது புகையாவது இப்பதாயா நான் அவன் முகத்தையே முத தடையா பாக்குறேன். அது என்னமோ தெரியலையா, அவன் முகத்தை பார்த்துடனே நல்ல அப்ப அப்படின்னு அப்புறம் போல தோணுது. என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் கணபதியே. என்று சொல்லியே வில்லினை பாட, ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் கணபதியே. வந்தனங்கள் செய்து மகிழ்ந்தோம், வந்தனங்கள் செய்து மகிழ்ந்தோம், உன்னருள் தந்து வாழ்த்த வேணும் கலை மகளே. வந்தனங்கள் செய்து மகிழ்ந்தோம், உன்னருள் தந்து வாழ்த்த வேணும் கலை மகளே. அப்படி போடு. தானதந்தத்தோடு 7 சந்தங்களும் தாளத்தோடு, தானதந்தத்தோடு 7 சந்தங்களும் தாளத்தோடு, ஆனை தம்பை ஒரு மித்தக்கை
சபையோர்களே, இப்ப நான் பாட போறது ஒரு பொண்ணை பத்தி. அவளை நான் அப்ப பார்த்தது, ஆனா இப்ப பார்த்த மாதிரியே இருக்கு. இப்ப பாக்குறத எப்பவுமே பாத்துக்கிறது போல இருக்கு. அந்த அளவு கொஞ்சம் எடுத்து விடப்பா. அதுக்கு ஒரு நாள் போதாதப்பா, வர்ணிக்கிறதுக்கு வார்த்தைகளே இல்ல. அப்படிப்பட்ட அழகா கொஞ்சம் வேணா வாரியா சீக்கிரம் சொல்ல. ஆமா, இந்த வயசுல இது தேவைதான். தம்பி, நீங்க எடுத்து சொல்லுங்க தம்பி. சொல்றேன். கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ, சிலை மேனியோ தேவியோ எதுதான் பேரோ. கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ, சிலை மேனியோ தேவியோ எதுதான் பேரோ. அவ மேலழகோ தண்டக்கால் அழகோ, தினம் பார்த்திருந்தா வில்லு பாட்டு வரும். கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ, சிலை மேனியோ தேவியோ எதுதான் பேரோ. கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ, சிலை மேனியோ தேவியோ எதுதான் பேரோ. பாதம் தொடும் பூங்கொலுசு தான தந்தோம் பாட, வேதங்களும் நாதங்களும் வேண்டி வந்தது கூட. பாதங்களை பார்த்ததுமே பார்வலிய மேல, வேதனைகளை மாத்திடும் அவ விரிஞ்ச செண்பகச் சோல. பூத்ததையா பூ அது கையழகு, தூக்குதையா வாசம் அது மெய்யழகு. நான் வந்தேன் வாட்டி பாட, நல்லத சொன்னே ராகத்தோட. கண்டே சீத போல, கண்டதும் நின்னே சிலைய போல. இந்திரலோகம் சந்திரலோகம் சுந்தரலோகம் போற்ற, கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ, சிலை மேலியோ தேவியோ எதுதான் பேரோ. கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ, சிலை மேலியோ தேவியோ எதுதான் பேரோ. அவ மேலழகோ தண்டக்கால் அழகோ, தினம் பார்த்திருந்தா வில்லு பாட்டு வரும். கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ, சிலை மேலியோ தேவியோ எதுதான் பேரோ. கோடமழை கொண்டு வரும் பூங்கலெங்கிற மேகம், ஆடையில ஏற்றிவிடும் தாகம் என்கிற மோகம். கோடியில ஒருத்தியம்மா கோலமயில் ராணி, ஆடி வரும் பூங்கலசம் அழகிருக்கும் மேனி. தேர் நடந்து தெருவில் வரும் ஊர்வலமா, ஊருலகில் அவளை போல பேர் வருமா. நல்ல பளிங்கு போல சிரிக்கும் மனச பறிக்கும் பவள விரிப்பு, விளங்கிடாத இனிப்பு விவரம் புரிஞ்சிடாத துடிப்பு. சந்திர ஜோதி வந்தது போல சுந்தர தேவி ஜொலிப்பு. கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ, சிலை மேனியோ தேவியோ எதுதான் பேரோ. கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ, சிலை மேனியோ தேவியோ எதுதான் பேரோ. அவ மே
இதுவரைக்கும் நான் வர்ணிச்சு பண்ண அந்த அழகி யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறது எனக்கு புரியுது. சொல்றேன், எங்க சொந்த ஊர் சுந்தர சோழபுரத்துல கோயில் கொண்டிருக்கிற வடிவாம்பா தான் அந்த பேரழகி. இந்த பாட்டை கேட்டு ரசிச்சவங்க எல்லாருக்கும் அந்த அம்பாளுடைய அருள் நிச்சயமா கிடைக்கும். எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றி கலந்த வணக்கம். ஆண்டவன் அருளால நீங்க அமோகமா பூர்ண ஆயுஷோட வாழணும். உங்க கச்சேரி ரொம்ப பிரமாதமா இருந்தது. அம்பாளை துதிச்சு நீங்க பாடினப்போ நான் அப்படியே உருகி போயிட்டேன். இப்பவே அந்த அம்பாளை தரிசிக்கணும் போல ஆசையா இருக்கு. ஐயா, நீங்க சொல்றது? ஆமா தம்பி, உங்க ஒரு கோயில் திருப்பணிக்கு என்ன அர்ப்பணிக்க முடிவு பண்ணிட்டேன். நீங்க இப்படி சொன்னதும் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த வடிவாம்பா தான் உங்க ரூபத்துல வந்து இப்படி சொல்ல சொன்னதா நான் நினைக்கிறேங்க. அப்ப நான் கிளம்புறேங்கய்யா. என்ன புள்ள தனியா போயிட்டு இருக்க? பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆகலையா? இல்ல நான் வீட்ல கொஞ்சம் வேலை, அதான் நேரம் ஆயிடுச்சு. சரி சரி, பின்னாடியே உட்காந்துக்க, நான் கொண்டு விட்டுறேன். பரவாயில்ல, நான் குறுக்கோழவே போயிருந்தேன். ஏய், என்னடி அண்ணங்கன்னு உறவு கொண்டாடுற? மாமான்னு கூப்பிடு, கேட்கறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். விடுறா. ஒண்ணு இல்லம்மா, நம்ம ஊரு கோயில் மாடு வேட்டி இருக்கு. உங்க பொண்ணு பயந்து போய் கிணத்துல குதிச்சிருச்சு. நல்லவேளை நான் போய் காப்பாத்திட்டேன். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. பவராசே, நீங்க நல்லா இருக்கணும். ஏமா தங்கச்சி, அதான் முரட்டு மாடுன்னு தெரியுமில்ல, ஜாக்கிரதையா போக வேணா. இனிமே நீ ஸ்கூலுக்கு போகும்போது தனியா போகாத, 4 பேரோட சேர்ந்து போ, புரியுதா? என்ன தம்பி, என்ன விஷயம் சொல்லுங்க. ஐயா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க பையனை நீங்க கண்டிச்சு வைங்க. ஏன், என்ன நடந்துச்சு? ஒண்ணும் இல்ல, நம்ம நாச்சிமுத்தண்ணன் பொண்ணு ஸ்கூலுக்கு போயிருக்கு. அந்த பொண்ணுகிட்ட உங்க மகன் தகாத முறை நடக்க முயற்சி பண்ணிருக்காரு. அந்த பொண்ணு பயந்து போய் கிணத்துல குதிச்சிருச்சு. நல்ல வேளை நான் காப்பாத்திட்டேங்க. இல்லைன்னா அந்த பொண்ணு கிணத்துல போனா மேந்திருக்கும். இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சா அந்த பொண்ணு வாழ்க்கை என்னங்க ஆகுறது? உங்க பையங்கிறதுனால இந்த விஷயத்தை வெளியே விடாம அவங்க அம்மா கிட்ட வேற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டாங்க. காமாட்சி, காமாட்சி, என்னங்க? கேட்டியா? இன்னைக்கு உன் புள்ள என்ன பண்ணிட்டு வந்திருக்கான்னு கேட்டியா? எல்லாம் கேட்டுட்டு தாங்க இருந்தேன். ஆமா, அவன் சொன்னது அப்படியே நம்பிட்டீங்களோ? ஏய், என்னடா சொல்ற? ஏதாவது பேசுனே செருப்பு பிஞ்சிடும், பிஞ்சு ஜாக்கிரதை. பாத்தியாமா, அந்த வில்லுப்பாட்டுக்காரன் பேச்ச கேட்டுக்கிட்டு என்ன அவமானப்படுத்துறாரு. பெரிய மானஸ்தரு அவமானத்தால் அப்படியே துடிக்கிறார். ஏய், இவன் மட்டும் உண்மையிலே தன்மானம் உள்ளவனா இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு அவமானத்தை தேடி தந்திருப்பானடி. ஏய், அவன் மட்டும் அந்த பொண்ணை இழுத்துட்டு போய் பஞ்சாயத்துக்கு முன்னாடி நின்னு இருந்தான்னா இன்னைக்கு நாம தான் தலைகுனிஞ்சு நிக்க வேண்டி வந்திருக்கோம். இப்ப நம்ம குடும்ப மரத்தி அந்த புள்ள தாண்டி காப்பாத்திருக்கான். இவன் பெருசா யோகிய மாதிரி பேசிட்டு இருக்கா. இவன் செஞ்ச அக்கிரமம் 1 2 எல்லாத்தையும் நான் மூடி மறைச்சிட்டேன். என் மூஞ்சிலிங்க முடிக்காத. இவன் வர்ற கோவத்தோட போடாவளே போடாவளிக்கிறே. ஐயோ, நான் அவருன்னு நினைச்சிட்டேங்க. யாரு? அதாங்க காளிமுத்து கோஷ்டியில கருப்பா நகைப்பட கலர்ல நல்ல பீப்பாய் சைஸ்ல ஒருத்தர் இருப்பாரு, தவறா வித்தவரு. நான் அவருன்னு நினைச்சிட்டு அடிச்சு விட்டேங்க. அவர் வீடு எங்க இருக்கு? ஆமா, உனக்கு வடிச்சோதான் நான் இங்க இருக்கேன். வலிக்கிற மாதிரி அடிச்சு விட்டு போயா. ஐயோ, வலிக்குதுங்களா? இது சென செய்யற கைங்க, அப்படித்தாங்க வலிக்கு. பாருங்க, இப்படி புடிச்சாலும் வலிக்குங்க. எங்க ஊர்ல செல்லமா அடிக்கிறதே. என்னம்மா எல்லாரும் வந்திருக்காங்க, ஏதாவது தாகத்தை கொண்டு வா போ.
பரவாயில்லைங்க வேண்டாம். என்னங்க ஐயா முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது சாப்பிட போனா இப்படி போமா, சீக்கிரம் கொண்டு வா. தள்ளி இல்லைங்க, குத்துக்கல் மாதிரி குறுக்க நின்னுட்டு. ஏய் எங்கப்பா போயிட்டு வர்ற? அதே வர்ற வழியில ஒரு மலை பண்ணி ஒண்ணு குறுக்க நின்னுது. என்ன பண்ணியா? அதான் மலை மேல இருந்து பண்ணி வந்து கீழே தண்ணி குடிச்சிட்டு. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்க. வணக்கம். ஏங்க, அவர் வரலீங்களா? வந்தான், உங்க குரலை கேட்டனா பயந்து போயிட்டான். ஆஹா, எஸ்கேப் ஆயிட்டானே. ஐயா நீங்க பேசிக்கிட்டு இருங்க, கோயில் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் பார்த்து வந்துடுறேன். நல்லது. என்னம்மா சௌக்கியமா இருக்கீங்களா? ஆ? நானும் தம்பிய கோயில விட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறியா? ஊர்ல தான் இருக்காரு, வெளிய எங்கேயும் போயிடலையே. அவனை நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட கொடு. ஏண்டா குடுமா. தம்பி யாரு? என் மகன் பேரு செல்லத்துறை. என்ன பண்றாரு? அண்ணைய பாத்துக்கிறேன். ஏன்பா இவர்தான் சிற்பியா? ஆமா. அப்ப இவங்க என் மக. எடுத்துக்குங்க. இல்ல வேணாம். பரவாயில்ல, எடுத்துக்குங்க. வேண்டாங்க. சும்மா அங்கே என்ன எப்படி மோர கூடப்பா, தயிர் ஆயிட போகுது. அங்கெல்லாம் கொடு. கொண்டாப்பா. இந்த இதையும் மோர் குடிச்சு உடம்புக்கு வெள்ளையாகிடு. நல்லதுங்க. இல்ல எனக்கு மோர் பிடிக்காது. அப்போ காஃபி டீ ஏதாவது? பரவாயில்லைங்க. அப்போ புறப்படலாமா? புறப்படலாம். உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். நல்லது. இந்த பாரு, முதல்ல நீ போய் சேவிங் பண்ணுப்பா.